அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. அப்படின்னா, இப்போ எல்லாரும் பொதுவாக ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் 2026 பிறந்திருக்கு எப்படிமா? சித்திரை வருஷ பிறப்பு கேட்க மாட்டான். தமிழ் வருஷ பிறப்பு எப்போ என்ன சொல்லலாம்னா நம்பர் மாறும் அப்படிங்கிற ரகசியம் யாருக்கும் தெரியாது. எப்பயுமே தமிழ் அப்படிங்கிறது நம்ம தை மாதம் ஒரு தமிழ் வருட பிறப்புங்க, சித்திரை மாதம் ஒரு தமிழ் வருட பிறப்பணும். ஆனால் இயர் மாறக்கூடியது. 1/1 அந்த இயர். இப்போ என்ன சொல்லலாம்னா தமிழ் வருடம் 1201வது வருடம். தமிழ் வருடம் 1201. இது 1202ஆக எப்ப மாறும்? பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரியும். அது பஞ்சாங்கத்துல எந்த மாசத்துல மாறும் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தை தெளிவா படிச்சா தெரியும். அப்ப எப்பயுமே ஆவணி மாதம் தான் 1/1/2002 பிறகு. எப்பயுமே ஆவணி மாசம்தான் டேட்டு, அதாவது 1/1 இயர் சேஞ்ச். இதுக்கெல்லாம் யாரும் கணக்கு பார்க்கறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன சொன்னா எல்லாத்துலேயுமே இதில் போயிட்டோம்னா ஆங்கிலத்தில் போய்விட்டோம். அது ஆங்கிலத்தில் போய் அந்த நீங்கள் பழகி 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 போனதுனால அதுவும் என்ன சொன்னா ஒர்க் அவுட் ஆகாமல்ல ஒர்க் அவுட் ஆகுது. தமிழ் வருடத்தை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. இருந்தாலும் ஒரு வருடம் நன்றாக இருக்குமா, கொஞ்சம் கஷ்டப்படுத்துமா, சங்கடப்படுத்துமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு. இதனால் வரைக்கும் என்ன சொன்னா இந்த மக்கள் இப்ப நம்ம வீடியோக்கள் ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அதனாலதான் நமக்கு என்ன சொன்ன மக்கள் ஜாதகம் பார்க்க வர்றாங்க, அதனால கொஞ்சம் வருமானம் கிடைக்குது, எல்லாமே இருக்குது. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அப்ப இந்த வருடம் தமிழுக்கு அப்புறம் போவோம். இந்த வருடம் 2026. 2026 மட்டும்தான் நம்மளுக்கு கண்டென்ஸா எடுத்துக்கணும், வேற எதுவும் கண்டென்ஸா எடுத்துக்கொள்ள கூடாது. அப்ப 2026 இதனுடைய கூட்டுத்தொகை 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் தானே. அப்ப 2026. அப்ப அதுல 2 இருக்கு, ஒரு 6 இருக்கு. அப்ப 6 நாள் 10. அப்ப இந்த வருடத்துடைய இந்த 2026 வருடத்தின் கதாநாயகன் சூரியன். இப்ப மனசுல வச்சுக்கணும், 2026 பிறந்துருச்சு, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இயக்கம். என்னை பொறுத்தவரை நான் ஒரே வரியில முடிச்சிருவேன். இருந்தாலும் என்ன சொன்னா நம்ம மக்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிடட்டும், இதுல என்ன பலாபலனை நீங்க அனுபவிச்சீங்க அப்படின்னு. என்னை பொறுத்தவரை திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் இந்த 4 தான் பார்ப்பேன். இருந்தாலும் என்ன சொல்லலாம்னா மக்களுக்கு தெரியாத ஒன்றை நாம சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா 2026 என்பது 1ஆம் நம்பர். அப்ப உங்க ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார்? சூரியன் எந்த நட்சத்திரத்துல போய் நிற்கிறார்? அந்த நட்சத்திரம் தான் சூரியனுக்கு உயிர் கொடுத்தவன். அவன் நிற்கின்ற நட்சத்திரம் தான் உயிர் கொடுப்பான், வேற எவனாலையும் கொடுக்க முடியாது. சூரியன் ஒரு நட்சத்திரத்துல இருக்காருன்னா அந்த நட்சத்திரம் தான் அவனுக்கு உயிர் கொடுப்பான், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அதற்கடுத்து அவர் மூவிங் ஆகி போகும்போது கோச்சார ரீதியாக அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் நிற்கும் போது கொஞ்சம் என்ன சொன்னா இதை விட எனர்ஜி அதிகமா எடுத்துக்கிடுவார். எல்லாத்துக்குமே இதே விதிதான். எந்த ஒரு கிரகம் எந்த ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அதற்கு உயிர் கொடுத்தது என்ன சொன்னா அந்த கிரகத்துடைய கிரகம்தான். இப்ப சூரியன் ஒருத்தருக்கு என்ன சொன்னா அசுவதி நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க. சித்திரை மாசம் பிறந்த நபர் அசுவதி நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காருன்னா என்னது? அசுவதி நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காருன்னா அப்ப சூரியனுக்கு உயிர் கொடுத்தவன் கேது தானே. அப்ப உங்க சூரியன் இருக்கின்ற இடத்துல இருந்து அந்த கேது எத்தனாம் இடத்துல இருக்காரு? இதுல இருக்கிற மெயின் கண்டென்ஸ்
6, 8, 12 மட்டும் மறைஞ்சிருக்க கூடாது. 6, 8, 12 மறைஞ்சிருக்க கூடாது. அப்ப 6, 8, 12 வந்து என்ன சொன்னா மறைஞ்சிருக்க கூடாது. அப்ப சூரியன் நின்ற இடத்திற்கு அவர் வாங்கிய சாரநாதன் 6, 8, 12 மறைந்தால் அந்த வருஷம் ஃபுல்லா வந்து என்ன சொல்றான்னா வந்து கொஞ்சம் ஒவ்வொரு புத்திகளோ ஒரு அந்தரங்களோ ஒரு சூட்சுமங்களோ கேதுவோடையது வரத்தானே செய்யும். திசை வரவில்லை என்று சொன்னால் புத்தி வரலாம். சரி, புத்தி வரவில்லை என்று சொன்னால் அந்தரம் வரலாம். அந்தரத்துக்கு அடுத்து அந்தரமும் சூட்சுமத்தை யாராலே நீங்க வந்து என்ன சொன்னா தள்ளி விட்டு போக முடியாது. திசையை தள்ளி விட்டுறது. கேது திசை நடக்கலையா, கேது புத்தி நடக்கலையா, சரியா அது நடக்கல. அந்தரம் நடந்துச்சுன்னா ஒரு திசையில் கேதுவுடைய அந்தரம் நடந்துச்சுன்னா, ஒரு திசையில் கேதுவுடைய வந்து சூட்சுமம் நடந்துச்சுன்னா 1 செகண்ட் போதும் அவன் உங்களை வீழ்த்ததற்கு. அப்ப இந்த கேது என்று சொல்லக்கூடிய நபர் லக்கணத்துக்கு 2 இருந்தால் நல்ல தன வருவாய் உண்டு. காரத்துவ அந்த சூரியன் நின்ற இடத்திலிருந்து சூரியன் அசுபதியில் நிற்கிறார். அந்த காரத்துவ அதற்கு இடம் கொடுத்த கேது எங்க இருக்கிறான்னு பாருங்க. 6, 8, 12 மறைந்தால் துன்பம் அல்லது 2, 4 இந்த மாதிரி கேந்திரங்களில் நின்றால் நன்மை, கோணத்தில் நின்றால் நன்மை. கேந்திரங்களில் நின்றால் நன்மை, கோணத்தில் நின்றால் நன்மை. அப்ப என்னாச்சு? 3, 3, 6 ஆச்சா? கேந்திரம் என்பது 4, 7, 10, கோணம் என்பது 1, 5, 9. அப்ப 6 கட்டத்தில் இருந்தால் நல்லது. அதுல 3 கட்டத்தை நம்ம இன்னொன்று தள்ளிடணும். 6, 8, 12 தள்ளி விடணும். அது போக நமக்கு வருவது என்ன சொல்றான்னா வந்து 2 வரும். 2 கண்டிப்பா வரும். அதே மாதிரி 2, 7, 2, 7, 11, 2, 7, 11. ஏன்னா 1, 5, 9 கோணம், 4, 7, 10 என்பது கேந்திரம், 2 என்பது தன குடும்பம். அதற்கு அடுத்து வந்து என்ன 7 வராது. ஏன்னா 7 வந்து கேந்திரத்துல வந்துருச்சு. அதற்கு அடுத்து என்ன சொன்னா 9 வந்துருச்சு. அப்ப 10, 2க்கு அடுத்து 10. அந்த 2, 10 என்பது ஓரளவு நமக்கு வந்து என்ன சொல்லலாம். 2ஆம் இடம் தன குடும்ப ஸ்தானம், 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அதன் மூலமாக நமக்கு நன்மைகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப அதே சமயத்துல வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 11ஆம் இடத்தில் இருந்தாலும் 1, 5, 9, 4, 7, 10 2ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு அடுத்து என்ன சொன்னா 11ஆம் இடம். இந்த இடங்களில் வந்து என்ன சொன்னா 10ஆம் இடம். இந்த இடங்களில் நின்றாலும் நமக்கு நன்மையை கண்டிப்பா செய்யுங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுக்கிடுங்க. நல்லா இருக்கியா, 6, 8, 12 மறையலையா, அப்ப இந்த வருஷம் நமக்கு நல்லா இருக்குங்கிற இப்படி ஒரு நம்பிக்கை வைக்கணும். நம்ம மைண்டூட்டா போய் நம்ம தொலைக்கிறதுக்கு என்ன சொன்னா இது ஆங்கில வருடம். ஆங்கில வருடத்திற்கு வந்து என்ன சொன்னா ஒரு இந்த வருடம் போன வருஷம் 9ஆம் நம்பர். இதே மாதிரி இப்ப நான் சொல்றேன், இனிமே தான் வந்து இப்போ இன்னைக்கு தேதி வந்து ஒரு 21 தான் ஆகுது. இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. அப்ப போன வருடம் 9ஆம் நம்பர். அப்ப உங்க ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா செவ்வாய் எங்கே இருந்தார், உங்க ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்கார், உங்களுடைய ஃபேக்டான ஜாதகம். நீங்க கோச்சார செவ்வாய் எடுத்துறாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் அட் பிரசன்ட் உங்க பாதசாரத்தின்படி செவ்வாய் எங்கே இருக்கிறார், செவ்வாய்க்கு இடம் கொடுத்தவன் எங்கே இருக்கிறான், இவ்வளவுதான். டீலிங் முடிஞ்சு வச்சு. டீலிங் சூப்பரா இருக்கும். நல்ல டீலிங்கா கெட்ட டீலிங்கா அப்படிங்கிறத இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இது உண்மை அப்படிங்கிறத வந்து என்ன சொல்றான்னா வந்து 1/1/2026 பிறப்பதற்கு முன்னாடி எனக்கு ஏற்கனவே வந்து என்ன சொன்னா சூரிய திசையில ராகு அந்தரம் ஓடிட்டு, சூரிய புத்தி புதன் திசையில வந்து சூரிய புத்தியில ராகுவோடைய அந்தரம் 4/1/2026 வரைக்கும் எனக்கு தெரியும். சூரியனுக்கு 8ல் ராகு. அப்ப நான் வந்து மனசுக்குள்ள எந்த ரூபத்துல நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து
சங்கடம் கொடுக்குங்கிறது நல்லா தெரியும். இந்த காலத்துல தான் திருப்பதிக்கு கோயிலுக்கு போனேன். போகும்போது என்ன சொல்றேன், நான் 25ஆம் தேதி கிளம்புறேன், 26ஆம் தேதி அங்கே போய் ரூம் எல்லாம் கிடைச்சிருந்து நல்லபடியாக போய் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு பாத்ரூமுக்குள்ளே போய் யூரின்லாம் பாஸ் பண்ணிட்டு அப்படி திரும்பி ஜிப்பை மாட்டிட்டு ஒரு காலை லேசாக வைக்க வாளிக்கு எடுத்து என்ன செஞ்சிருச்சு, மல்லாக்க விழுக வச்சிருச்சு. விழுக வச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, நல்ல வேலை மண்டையில் அடிக்கலை, இடுப்பில் அடிக்கலை, கடவுள் புண்ணியத்தில் வலது காலில் அடிச்சு போட்டுச்சு. எனக்கு என்ன சார் பெரிதான பாதிப்பு கிடையாது, ஏதோ நம்ம ஆண்டவன் சித்தம் நம்மளை காப்பாற்றி விட்டுருச்சு. அப்பத்தான் நமக்கு இந்த சூரியன் 2026 சூரியன் சுவாதி நட்சத்திரத்துல, சுவாதிக்கு இடம் சூரியனுக்கு இடம் கொடுத்த ராகு சூரியனுக்கு 8ல என்ன செஞ்சிச்சு, மலாத்தி விட்டுச்சா. இது இப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி இது நமக்கு என்ன சொல்லனா ஒரு ஒரு பதிவு. ஏன்னா இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்ல முடியாது, இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்ல முடியாது. இதே ஒண்ணு 1202 பிறக்கும் ஆவணி மாசம், இன்னும் நாள் இருக்கு. இப்பதான் தை மாசம் பிறந்திருக்கு, இன்னும் நாள் இருக்கு. அப்பையும் இப்படி கணக்கு பார்த்து கொள்ளலாம். அப்ப ஒரு வருடத்தின் கூட்டுத்தொகை, அந்த வருடத்தின் கூட்டுத்தொகை என்ன கிரகம், அந்த கிரகம் மமஜாகத்திலிருந்து யாருடைய சாரம், அந்த சாரம் கொடுத்தவன் இந்த கிரகத்திற்கு என்ன நிலைமையில் நிற்கிறான், நன்றாக நிற்கிறானா, அவோக்கலியமாக தும்பார்க்கம் பண்ணுகின்ற மாதிரி நிற்கிறானா, இது ஒரு மேலோட்டமாக கணக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் தீர்வு என்று சொல்ல முடியும். நம்ம திசை காலங்கள் நமக்கு நல்ல ஃபேவரட்டாக நல்லா இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஜுஜி மேட்டர் மாதிரி தட்டுச்சு. இப்ப நமக்கு திசை காலங்கள் கொஞ்சம் பேடாக இருந்து இந்த காலங்கள் இப்படி வந்த காரணத்தினால அது என்ன சொன்னா கொஞ்சம் வேலையை காட்டுச்சு. இது 100% என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் இது ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிடணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கிடணும். ஒரு குழந்தை இன்டர்வியூக்கு போகுது, இந்த வருஷம் 2026 போகுது. 2026 போகும்போது என்ன சொல்லலாம்னா ஒரு எக்ஸாமே எழுதுது. சூரியன் இருக்கின்ற இடம் என்ன சொல்லலாம்னா மூலத்தில் இருக்குது. சூரியன் இருக்கின்ற இடத்துல சூரியன் இருக்கின்ற இடம் என்ன சொன்னா மூலத்தில் இருக்குது, புராடத்தில் இருக்குது. ஒரு ஜாதகம், உண்மையான ஜாதகம் புராடத்தில் இருக்கு. சூரியன் புராடத்தில் இருக்கிறார். சரி, அந்த சூரியனுக்கு இடம் கொடுத்த சுக்கிரன் எங்க இருக்காரு? சூரியனுக்கு 2ல இருக்காரு. கண்டிப்பாக இந்த 2026 அதற்கு என்ன சொன்னா பொருளாதார ரீதியாகவும் 2ஆம் பாவம் யாரோட சம்பந்தப்படும்? 6ஆம் பாவத்தோடு சம்பந்தப்படும். சூரியனுக்கு 2 கூடிய கிரகம் 6ஆம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டு 10ஆம் பாவத்தோடும் சம்பந்தப்படும். அப்ப புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்று நாம சொல்லி போடலாம். இது ஜோதிடருக்கு தெரிந்திருக்க வேண்டிய சில நுணுக்கமான விஷயங்கள். ஒரு ஜாதகத்தை பார்த்தா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன், கண்டுபிடிக்க முடியல. என்ன கண்டுபிடிக்க முடியல? ஆனா குழந்தை டைவர்ஸ் அப்ளை பண்ணி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா எல்லா கிரகங்களுக்கும் லாக் ஆயிடுச்சு. ராகு கேதுகளுக்குள்ள லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் 9 கூடிய சந்திரனும் மாட்டிட்டான், வெளியே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்துட்டான். அப்ப என்ன சொல்றான்னா குழந்தைக்கு கல்யாணம் முடிச்சதுல பிரச்சனை வந்துருச்சு. 9 கூடையவன் சந்திரன் தாப்பனாருக்கு ஆட்சியை பண்ணியாச்சு, முடிஞ்சா திசை ராகு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எல்லாம் சில நுணுக்கங்களை என்ன சொல்லலாம்னா நாம் தெரிந்து வைத்துக்கிடணும். இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிடுங்க. நல்லா மைண்ட் அவுட்டா ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொன்னா நம்ம ஷார்ப்னஸா பார்க்க. அதான் எதிர உட்கார்ந்துருக்கிறோம், நம்மளை பழம் பார்க்கறதுக்கு தான் வருவான். அந்த குழந்தைக்கு என்ன சொன்னா தான் எந்த வித தவறும் செய்யவில்லை, ஆனால் நான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கிறது. ஜாதகத்துல கண்டுபிடிக்கணும், நீ என்ன தவறு செய்தாங்கிறத நான் அப்பட்டமா சொன்னேன். ஒண்ணுமே சொல்ல முடியல, தவறு தான் சொல்லிட்டேன், என்ன செய்ய? அப்ப என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் காலச்சக்கரம். அப்ப ஜோதிடம் என்பது என்ன சொன்னா தெய்வத்தோடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும்.
அது ஒரு கமர்ஷியல் நோக்கத்தோடு ஜோதிடத்தை படித்தால் நானும் படிப்பேன், அது அப்படி எனக்கு ஈஸி, நான் ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன், அப்படியாக்க அப்படியாக்குன்னு நீங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கான். எப்படி சொல்லிட்டு இருக்கான்னா, எனக்கு அந்த யோகம் இருக்கு, எனக்கு இந்த யோகம் இருக்கு, எனக்கு இப்படி யோகம் இருக்கு. சரிங்க சார், உங்களுக்கு அந்த யோகம்லாம் இருக்கு, ரொம்ப சந்தோஷம் சார். எப்படி சார் லைஃப் இருக்குன்னா, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நீ அந்த யோகம் இருக்கு இந்த யோகம் இருக்குன்னு நீ புலம்புறதை விட புலம்பிக்கிட்டே இருந்து அந்த யோகம் இருக்கிறது செயலாக்கத்திற்கு உண்டான சில சக்திகள் அவனை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. 2 சக்திகள் இருக்கு. அந்த 2 சக்திகள் மேஜர். அதற்கடுத்து சனி இருக்கான், அதுக்கடுத்து சுக்கிரன் இருக்கான். இவங்களை மீறி நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. இவர்கள் உங்களுடைய ஜாதகத்திற்குள் சரியாக இருந்து விட்டால், சனியும் சுக்கிரனும். அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரம், அதற்கு 8வது நட்சத்திரம் உங்களுடைய வலிமையை சொல்லிடும், நீங்க எப்படி இருப்பீங்கிறத சொல்லிடும். இதை நாம் நுணுக்கமாக மைண்டூட்டாக என்ன சொன்னா பேச தெரியும் போது அது உங்களையே மிரட்டும். உண்மையை கண்டுபிடிக்க போகும்போதுதான் பயம் அதிகமாக வரும். சாதாரணமாக ஒண்ணுமில்லாத இடத்துல போர் போடுங்க, தைரியமா நிற்போம். தண்ணி இருக்கிற இடத்துல போர் போட போகும்போது தான் என்ன சொல்லணும், பக்கு 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 பக்கு. அதனால ஜோதிடம் உண்மையானது, ஜோதிடம் சொல்லுகின்ற ஜோதிடரும் உண்மையானவர். அதை எடுத்து இயம்பக்கூடிய அந்த சக்தி என்று சொல்லக்கூடிய கலைவாணி, அவளுக்கு நம்ம சரண்டர் ஆயிட்டோம்னா எல்லாத்தையும் படிக்கலாம் என்று கூறி பரிச்சித்து பாருங்கள். இது ஒரு சின்ன விஷயம்தான், நீங்களும் பரிச்சித்து பாருங்கள். வருடம் பிறப்பின் ரகசியத்தை எப்படி சொல்வது என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். எல்லோரும் படித்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க. வணக்கம், வணக்கம், வணக்கம்.